அதனால் அதிகாரத்தில் பங்குன்னு கேட்பது உரிமை. ஆனால் அதை கேட்கறதுக்கான தகுதி இருக்கா? தகுதின்னு நான் சொல்வது வந்து வாக்கு வங்கி இருக்கான்னா, பலம் இருக்கான்னா இல்லை. அப்போ நீங்கள் வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது வந்து 2006. அவங்களுக்கு வந்து அப்சல்யூட் மைனாரிட்டி கவர்மெண்ட். 118 மேஜிக் நம்பர்னால் 96 தான் திமுக இருந்தது. 36 காங்கிரஸ், 18 பாமக வச்சு அவங்க நடத்தினாங்க. அந்த 18ம் எனக்கு வேணாம், ஆட்சியில் வேணான்னு சொல்லியிருந்தா கூட கலைஞரால் வந்து அப்போ வந்து இன்னும் 4 சீட் அவருக்கு துண்டு விழுந்திருக்கும். அப்போ வந்து UPA 1 வந்து திமுகவை நம்பி இருந்ததால் 2006லேருந்து 9 ஓடிச்சு. 9ல் காங்கிரஸ் கொஞ்சம் 208 சீட்டு வாங்கி பவர்ஃபுல் ஆனாலும் பர்சனலி சோனியா காந்தி கிட்ட கலைஞருக்கு இருந்த அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த அம்மா வந்து அவங்க அமைச்சரவையில் இடம் வேணுன்றதை அவங்க வலியுறுத்தலை. அப்போ கோட்டை விட்டுட்டு இப்போ வந்து கேட்டு என்ன பிரயோஜனம்? அதனால் இந்த கூட்டணி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்குறதுல எந்த தப்பும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் வந்து மோடியே பவரை ஷேர் பண்ணும்போது ஸ்டாலின் ஏன் பண்ணக்கூடாதுன்ற கருத்து நியாயமான கருத்து என்னை பொறுத்த வரைக்கும். பட் இதெல்லாம் வலியுறுத்தணும்னா களத்தில் கட்சி வந்து கிரவுண்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது இல்லைன்னும் போது திமுக வந்து இன்றைக்கி ஒரு பவர்ஃபுல் பொசிஷனில் இருக்காங்க. 2011 திமுகவை காங்கிரஸை நம்பி திமுக இருந்தது. பட் இன்றைக்கி திமுகவை நம்பி காங்கிரஸ் இருக்குது. ஸ்டாலினுக்கு அப்பர் ஹேண்ட் இருக்குது. இன்னொன்று நேஷனல் லெவலில் மட்டும் இல்லை, தமிழ்நாடை பற்றி பேசுவோம். நேஷனல் லெவலில் நான் போக விரும்பலை. ஸ்டேட் லெவலில் ஸ்டாலினுக்கு அப்பர் ஹேண்ட் இருக்குன்றது வந்து வாக்கு வங்கி மட்டும் இல்லை, இட்ஸ் அன் ஐடியாலஜிக்கலி இட்ஸ் அ கோஹரண்ட் ஒரு கொலிஷன்.